ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் டோன் பவுடரோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது நம்ம நிறையவே ஆடில் பார்த்துருப்போம். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு, இதை போட்டோன்னே ஒயிட் ஆகுமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ இது என்ன யூஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ண என்ன பெனிஃபிட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேக்கேஜிங்கில் வருது. நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மினி பேக்கிங் எடுத்திருக்கேன். இதில் வந்து த்ரீ டைப்ஸில் வந்து உங்களுக்கு பேக்கேஜிங்கில் வருது. இது சின்னது, இதை விட அடுத்த சைஸு, அதுக்கப்புறம் அதை விட பெருசு, அந்த மாதிரி 3 சைஸில் வருது. நான் வந்து சின்ன பேக்கு தான் உங்களுக்கு ரிவ்யூக்காக எனக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 55 கிராம்ஸ் வருது. 55 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் வருது. இது 35 ருபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேட் காஸ்ட்லி தான். ஏன்னா மற்ற டால்கம் பவுடரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரேட்டுக்கு ஜாஸ்தி. ஏன்னா இது வந்து அந்த மாதிரி யூஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு அந்த எதனால் அப்படின்னு சொல்லிட்டு போக போக நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பேக்கேஜிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் இந்த பேக்கேஜிங் வருது. இது கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் பிங்க் கலர்லையும், பாட்டம் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் பேபி பிங்க்லையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படின்னா இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணால் இது ரொம்பவே இதாகும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலலாம் போகும்போது பேக்லேயே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் ஷேட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் டால்கம் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் கெமிக்கல்ஸ்லாம் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் வந்து குஜராத்தில் மேனுஃபேக்சர் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. இது வந்து நம்ம சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம எக்ஸ்பைரி டேட் எல்லாமே நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து எப்படி இதை ஓப்பன் பண்ணி காமிச்சு தரேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது மாதிரி தான் இருக்குது. இது வந்து இந்த பவுடர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குங்க. நம்ம நார்மல் டால்கம் பவுடர்லாம் பார்த்தோம்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை நான் இப்போ அப்ளை பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. எப்படின்னு சொல்கிறது, ரொம்ப ஒயிட்டுன்னு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நம்ம ஃபேஸில் பவுடர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீட் லுக்கு கொடுக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இதுவரையும் யாரும் காம்பேக்ட் பவுடர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக இருக்கும், ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். நம்ம நார்மல் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப நம்ம காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்குது மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாய்ஸ்சரைசர் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டோன் க்ரீமும் வருது. நீங்கள் வேணால் அதையும் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் க்ரீமுக்கு பதிலாக ஒயிட் டோன் க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இது வேணால் போட்டிங்கன்னா கொஞ்சம் விட நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறது மாதிரி நார்மல் க்ரீமை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க, உங்களுக்கெல்லாம் காம்பேக்ட் பவுடர் ஸ்கூலில் எல்லாம் போட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கு வருது. நம்ம இப்போ ஒயிட் பண்ணோம் ஒயிட்டன் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கு நமக்கு கொடுக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காக இருக்குது. இப்போ போட்டோன்னா நம்ம டால்கம் பவுடர் போட்டோன்னா அப்படியே இருக்குமா, ஆனால் இது வந்து நம்ம போட்டுட்டு ரப் பண்ணோன்னாலும் அது போக மாட்டேங்குது. கொஞ்சம் நல்ல ஃபிட்டாக நம்ம ஃபேஸ்லேயே பிடிச்சிட்ருக்கு. ஸோ எனக்கு அதனால இது பிடிச்சிருக்கு. இப்போ நான் ஷாப்புக்கெல்லாம் இப்போ பக்கத்து கடைக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னா நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டுலாம் போகிறேன். இப்போ நம்ம உங்களுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இதுவரை காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணது கிடையாது, எப்படி நான் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த பவுடரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு அது எல்லாமே நீட்டாக உங்களுக்கு இருக்கும் ஃபேஸு. இதை மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் இந்த மேலே வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.